சென்னை முகலிவாக்கம் திருவள்ளூர் நகர் பகுதியில் வீடுகளில் சிக்கியுள்ள பொதுமக்களுக்கு தன்னார்வலர்கள் படகுகள் மூலம் சென்று உணவுகள் வழங்கி வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் லதா வழங்கும் விவரங்களை கேட்கலாம். லதா, விவரங்கள். மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை மட்டுமல்லாமல் அதன் புறநகர் பகுதிகளான வேளச்சேரி, போரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பலத்த மழை பெய்ததன் காரணமாக பல்வேறு இடங்களிலும் தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. குறிப்பாக புயல் கடந்த நிலையிலும் இன்று வரை தண்ணீர் பல இடங்களில் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய முகலிவாக்கம் பகுதி திருவள்ளூர் நகரில் பார்த்தோம் என்றால் இடுப்பளவிற்கும் மேல் தண்ணீர் தேங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் குடியிருப்புகள் முழுவதும் சுற்றி மழைநீரானது சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மதிய உணவானது தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் அவர்களோடு சேர்ந்த தன்னார்வலர்களோடு இந்த உணவானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அருகே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் உணவானது தயாரிக்கப்பட்டு இந்த பகுதியில் குறிப்பாக நந்தம்பாக்கம், அதே போல பார்த்தோம் என்றால் போரூர், அதே போல முகலிவாக்கம் பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உணவானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் சசி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியில் இடுப்பளவிற்கு மேல் தண்ணீரானது சூழ்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் அருகே இருக்கக்கூடிய அந்த ஏரியிலிருந்து நீரானது தொடர்ந்து இந்த தாழ்வான பகுதிக்கு வரக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது இந்த நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல இந்த நீரை வெளியேற்றும் பணிகளும் ஒரு புறம் நடந்து வந்தாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள், குறிப்பாக பால், உணவு, அதே போல நீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் மூலியமாக வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த திருவள்ளூர் நகர் பகுதியில் பார்த்தோம் என்றால் இடுப்பளவிற்கு மேல் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பொதுமக்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொந்த ஊருக்கு சிலர் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக படகுகள் மூலியமாக பொதுமக்கள் இந்த பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக அருகே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் தயாரிக்கக்கூடிய அந்த உணவானது படகுகள் மூலியமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று உணவானது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.